வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க, அதாவது நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஏக்கு வரலாமா இல்லை வரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் எப்படிலாம் நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம், ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் யூஏ பற்றியும் யூஏ ஜாப்ஸ் பற்றியும் இவங்க நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஏஇ பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேரிசன் வைக்கும்போது ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே ரொம்பவே வந்து கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஏஇ பொறுத்தவரையிலையும் ஒரு நாளைக்கு 1 lakh ஆளுங்க வந்து இங்கே வந்து வேலை தேடி மட்டுமே வந்து வராங்க. அது மட்டும் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல இருந்து இங்கே வந்து ஜாப் சர்ச் பண்ணி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா யூஏஇ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் மார்க்கெட் அப்படின்றதுனால இங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. இங்க வந்தீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்குலாம் எப்படி வந்து ஒரு தாட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லா கண்ட்ரில இருக்கவங்களுக்குமே வந்து ஒரு தாட் வந்து இருக்கு. ஸோ ஃப்ரெஷரா நீங்க வந்து யூஏக்கு வந்து வரும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து மினிமம் வந்து 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்களை மட்டும் தான் வந்து இன்டர்வியூலே வந்து அந்த இன்டர்வியூ வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்களா, ஸோ அந்த அப்ளைலேயே வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கிளீனா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க யூஏக்கு வந்து நீங்க வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து விசிட் விசா நீங்க வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நார்மல் எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒர்க் பண்ண தெரியாது அப்படின்ற மீன்ஸ் ஒரு ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஆஃபீஸ் கல்ச்சர் எப்படி இருக்கும், ஒரு மீட்டிங்ல நம்மள எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் நம்ம எப்படி வந்து பேசணும், மற்ற ஒரு கொலீக் கிட்ட வந்து எப்படி வந்து நம்ம பேசணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க அங்க வந்து ரொம்பவே வந்து லேக்கா இருப்பீங்க. ஸோ அதனால வந்து ஃப்ரெஷரை வந்து யூஏ கன்சிடர் பண்றது அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்க வந்து நான் பர்சனலா உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க சொந்த ஊர்லயோ இல்ல வெளியூர்லயோ, அதாவது வெளியூர்னா நம்ம இந்தியாக்குள்ளேயே வந்து ஒரு 1 or 2 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் என்வாயன்மெண்ட் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து உங்களோட கெரியரை வந்து நீங்க கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஐடியாவுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது இப்ப ஆர்ட்ஸா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. நம்ம படிச்சதுக்கு தான் வேலைக்கு போகணுமா, இல்ல எந்த வேலைக்கு போனாலுமே ஓகேவா, இல்ல சேலரி மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போகணுமா அப்படின்ற தாட்ஸ் தான் வந்து நம்ம மண்டைக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கும். ஏன்னா நானுமே வந்து அப்படிதான் வந்து இது பண்ணேன். பட் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இனிஷியலா வந்து கஸ்டமர் சப்போர்ட்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ஹெச்ஆர் ரிலேட்டடா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் இங்க யூஏல வரும்போது எனக்கு 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கான ஜாப் வந்து ரொம்பவே வந்து ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஃப்ரெஷரா இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வரீங்க அப்படின்னா வந்து ஒரு மினிமம் ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வந்து கெயின் பண்ணிட்டு வந்தீங்க. மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க போதும் நீங்க யூஏல வந்து ஜாப் எடுக்கிறதுக்கு. அப்படி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அப்படின்ற ஜாப்ஸ் வந்து இங்க நிறையவே உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்க வந்து ஈஸியா வந்து அப்ளை பண்ணி நீங்க ஈஸியா வந்து இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணி நீங்க ஒரு இடத்துல வந்து பிளேஸ் ஆகலாம். நீங்க ஃப்ரெஷரா, அதாவது நீங்க வந்து உங்களுக்கு வந்து யூஏல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபுல் மைண்ட் செட்டா இருக்கு. பட் நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து அங்க 2 years நீங்க கெயின் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க பண்ணணும். அதாவது ஒரு சில விஷயம் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அப்படி ஜாப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களோட நெட்வொர்க்கை வந்து நீங்க வந்து பில்ட் பண்ணணும். அந்த நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க துபாயில வந்து நீங்க நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரோ நான் வந்து என்னோட சொந்த ஊர்லயோ இல்லை இந்தியாவில இருக்கும்போது நான் எப்படி வந்து என்னோட நெட்வொர்க் வந்து நான் வந்து பில்ட் அப் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நெட்வொர்க் பில்டப் பண்றதுக்கே வந்து இருக்கவே இருக்கு லிங்க்டின். ஸோ லிங்க்டின்ல வந்து நீங்க வந்து ரொம்பவே வந்து சூப்பர் ஆக்டிவ் ஆகிட்டு இங்க துபாயில உங்க இண்டஸ்ட்ரி, எக்ஸாம்பிள் நீங்க அக்கௌண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனல், இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஹெச்ஆர் ரிலேட்டடா இருக்கீங்க. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா இங்க யூஏல வந்து யாரெல்லாம் வந்து உங்களோட சேம் கேட்டகரியில வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து லிங்க்டின் மூலியமா கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட உங்களோட இதை நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் யூஏல வந்து ஜாப் சர்ச் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு நீங்க கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலுமே கண்டிப்பா வந்து கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஹெச்ஆரை வந்து நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணீங்க நீங்க இந்தியாவில இருக்கும்போது அப்படின்னா ஒன்ஸ் நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நான் பண்றதுக்கு வந்து ரொம்பவே தவறிட்டேன். ஸோ அதனால வந்து நான் ரொம்ப பெருசா வந்து இழக்கல.
பட் அப்பவே வந்து நான் ரொம்ப சூப்பரா ஒரு கம்பெனில வந்து பிளேஸ் ஆயிருப்பேன் இனிஷியல் ஸ்டேஜ்லயே. ஸோ அதனால நீங்க இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றது வந்து நீங்க கூகுள்ல போட்டாலே வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து வந்துடும். டாப் 20 கம்பெனிஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த டாப் 20 கம்பெனிஸ்ல வந்து நீங்க வந்து ஹெச்ஆர்ஸ் எல்லாருமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க வரும்போது ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப ரெஃபர் அப்படின்னு சொல்றது வந்து இந்த மாதிரி ரெஃபர் வேற. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இல்ல கண்டிப்பா வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல உங்க சொந்தக்காரங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வந்து இங்க யூஏல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து மித்து தான். உங்களுக்கு வந்து ஸ்கில், உங்களுக்கு வந்து டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூஏல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இங்க இருக்கு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அப்ப நீங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்ராடுக்கு நம்ம போறோம், நம்ம வந்து அதிகமா வந்து சமாளிக்கலாம், நம்ம வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நம்ம எல்லாருமே வருவோம். பட் ஆஸ் அ ஃப்ரெஷரா என்னதான் நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இருந்தாலுமே எனக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும்தான் வந்து அவங்க எனக்கு வேலை கொடுத்தாங்க. பட் என்ன யூஏஇ மார்க்கெட்ல கன்சிடர் பண்ணும்போது என்ன அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா மட்டும் தான் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி நீங்க வந்து 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே உங்களை வந்து யூஏஇல வந்து நீங்க வேலை எடுக்கும்போது உங்களை வந்து ஃப்ரெஷரா மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷரோட சேலரி எவ்வளவு வந்து இந்தியாவில் கிடைக்குது. இப்போ இந்தியாவில் வந்து ஃப்ரெஷருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 20,000 பேஸ்ட் ஆன் த ஜாப், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2,500 திரம்ஸ், ஒரு 3,000 திரம்ஸ் மினிமம் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வந்து இவ்வளவுதான் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப சேலரி கிடைக்கும், ரொம்ப நம்ம சூப்பரா வந்து நம்ம வந்து போனோடனே நம்ம வந்து பயங்கரமா வந்து டெவலப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுலாம் வராதிங்க. நீங்க இங்க யூஏக்கு வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒரே கம்பெனில நீங்க சர்வே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த ஜம்ப் வந்து பாத்தீங்கன்னா 5,000 6,000 அப்படின்றது வந்து உங்க செகண்ட் ஜாப்க்கான ஜம்ப் வந்து சூப்பரா வந்து நீங்க வந்து பிளேஸ் ஆகலாம். ஸோ எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நானும் அப்படிதான் வந்து பயங்கரமா வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்து கஷ்டப்பட்டேன். பட் இப்போ நான் வந்து எனக்கு 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சூப்பரா வந்து நல்ல ஒரு கம்பெனில வந்து நான் பிளேஸ் ஆயிருக்கேன். அது இல்லாம நீங்க இந்தியாவில வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனில ஒரு 3 மாசம், அடுத்த ஒரு கம்பெனில ஒரு 4 மாசம், அடுத்த கம்பெனில ஒரு 2 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து கெயின் பண்ணக்கூடாது. நீங்க யூஏக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் தாட் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில ஒரு கம்பெனில நீங்க வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களால சர்வே பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நீங்க இங்க யூஏல வந்து ஒரு கம்பெனில வந்து நிம்மதியா வந்து பிளேஸ் ஆயிட்டு நல்லா ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால வந்து இந்தியாவிலே உங்களால சர்வே பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா யூஏல வந்து உங்களால சர்வே பண்ணவே முடியாது. ஸோ நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வந்து யூஏக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் வரீங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட சொந்த ஊர்லயோ இல்ல இந்தியாலயோ வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரே கம்பெனில நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுங்க. ரெண்டாவது சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமா வைக்காதீங்க. அது கண்டிப்பா வந்து இங்க வரும்போது இங்க உங்களை வந்து கண்டிப்பா அது டிசப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மூணாவது நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே உங்களோட ஃபீல்ட் ரிலேட்டட்ல இருக்க ஹெச்ஆர்ஸை வந்து நீங்க கனெக்ட் பண்ண பாருங்க. த்ரூ அவுட் லிங்க்டின் இல்ல வேரியஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து கனெக்ட் பண்ண பாருங்க. நாலாவது உங்களோட சிவிஸை வந்து எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்து உங்க சிவியை நீங்க எப்படி வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.